அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். பிறருக்காக போராடும் மகத்துவமான குணம் கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிருகசிரிசம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஆவணி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு. தொழில்ஸ்தானாதிபதி குருவும் லாபாதிபதி செவ்வாய் இணைஞ்சு விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாங்க. அதனால் தொழில் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்குங்க. சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பொருளாதாரத்திலலாம் வீழ்ச்சியும் எழுச்சியும் கலந்த நிலை தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கையில் வந்த உடனே காசு காணாமல் போயிடும். அப்பேற்பட்ட நிலை தான் இந்த ஆவணி மாதமும் இருக்குது. 8க்கும் 9க்கும் அதிபதியானவர் சனி, சகாயஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சூரியன். இந்த பகை கிரகங்களோட பார்வை இருக்கிறதால முன்னோர்களோட சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்துக்கிறதுலாம் உங்களுக்கு திருப்தி இருக்காது. இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படலாம். பெற்றோரோட அரவணைப்பு உங்களுக்கு குறையும். மற்ற சகோதரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நம்ம கண்டுகளையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. தொழில் உத்தியோகத்திலெல்லாம் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் தான் அதிகமாக நடக்கும். அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்தில் நிர்பந்தம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அதனால் மற்றவர்களை நம்பி எந்த செயலையும் இறங்க வேண்டாம். சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று சூரிய பகவானையும் சனி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. புதன் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. அதன் பிறகு மாறுறாரு. சுக்கிரனோட நிலையிலால வருமானம் போதிய அளவு இருந்தாலும் சேமிப்பு அளவுக்கு இருக்காது. குருவும் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால விவாக முயற்சிகள் எல்லாம் வரன் அமைவது சற்று கடினமாக தான் இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் விரயஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் அமைஞ்சிருக்கிறதால எதிர்பாராத செலவுகளால் பணம் அப்படிங்கிறது விரயமாகலாம். சில தருணங்களில் புதிய கடன்கள் வாங்குவதற்கும் கிரக நிலைகள்லாம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களுக்கு இடையெல்லாம் ஒற்றுமை அப்படிங்கிறதே குறையலாம். ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால அவங்களுடைய அன்றாட பணிகளெல்லாம் கவனமாக இருக்கணும். தவறுகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படலாம். பாக்கியஸ்தானத்தில் அதுவும் வக்ரகதியில் சனி பகவான் இருக்கிறதாலையும் விரயஸ்தானத்தில் குரு செவ்வாய் கூட்டு இருக்கிறதாலையும் உங்களுடைய பணிகள் எல்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும். கடினமாக உழைத்தும் மேலதிகாரிகளை திருப்தி செய்வது கடினமாக இருக்கும். ஏதாவது குற்றங்குறைகளை கூறிக்கொண்டே இருப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இடைத்தரகர்களிட ஏமாந்து இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் நீச்சம் பெறுறாரு. சுக்கிரன் நீச்சம் பெறும்போது பூர்வ புண்ணியத்தின் பலனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அப்படிங்கிறது தடைபடலாம். பிள்ளைகளால் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீண் விவகாரங்கள்லாம் வரலாம். எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் இடையூறு அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய கடமையை நீங்கள் சரிவர செய்ய முடியாது. தாழ்வு மனப்பான்மையால் அதிகம் நொறுங்குவீங்க. உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சக பணியாளர்களிடமும் அனுசரணையாக நடந்து கொள்வது தான் நல்லது. முன் கோபத்தின் காரணமாக உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். அதே நேரம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. ஊர் மாற்றம் அப்படிங்கிறது
உங்களுக்கு உள்ளத்தை மகிழ்ச்சியும் வதத்தில் இருக்கும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாயும் போகிறாரு. உங்கள் ராசிக்கு செவ்வாய் வரும் இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு எழுந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது மீண்டும் வரலாம். பணிபுரியும் இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைய தொடங்கும். தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் புதிய பங்குதாரர்கள் அப்படிங்கிறது வந்து சேருவாங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளை இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு முன் வருவீங்க. தொழில் வியாபாரத்துலலாம் சுக்கிரன் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுவார் சுக்கிரன். இருந்தாலும் போட்டிகள் அப்படிங்கிறது தொழில் அதிகமாகவே இருக்கும். விற்பனை அப்படிங்கிறது மந்த நிலையில் தான் இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். சூரியன் சோபலம் பெற்று சஞ்சரிக்கிறதால அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய ஆதரவு அப்படிங்கிறதே கிடைக்கும். முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதெல்லாம் தவிர்த்துக்குங்க. உற்பத்தியை சந்தை நிலவரத்தை அறிஞ்சு அளவோடு வச்சுக்கிறது தான் நல்லது. நிதி நிறுவனங்களின் உதவிகள் கிடைக்கிறதால நிதி நிறுவனங்கள் உதவிகள் கிடைப்பதில் கூட தடங்கல்கள் அப்படிங்கிறது வரும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைச்சாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருந்துட்டு வந்த குறுக்கீடுகள் எல்லாமே அகலப்போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் எல்லாம் குடும்பத்தோடு சென்று வருவீங்க இந்த ஆவணி மாதத்தில். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் விரயஸ்தானத்தில் குரு செவ்வாய் கூட்டு சேர்க்க இருக்கிறதால அதிக அளவு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்காது. கிடைக்கும் வருமானத்தில் திட்டமிட்டு செலவு செய்யணும். குடும்பத்தில் நன்மை அப்படிங்கிறது திட்டமிட்டு செலவு செய்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது. கடன் வாங்குவதை தவிர்க்கிறதுக்கும் இது உதவும். கடன் என்பது அணு அணுவாக நம்மளுடைய வாழ்க்கையை சிதைக்கும் கொடிய விஷம் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க. திட்டமிட்டு செயல்படுவது நஷ்டம் ஏற்படுவது தவிர்க்க உதவும். தொழில் எல்லாத்துலேயும் அரசியலெல்லாம் கட்சியில் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மனநிறைவு கொடுக்கும். மேல்மட்ட தலைவர்கள்லாம் உங்கள் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதத்தில். மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறது ஆதரவாக இல்லை. உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதில் அதிக கவனமாக இருக்கணும். மாணவர்கள்லாம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் புதன் ஆதரவாக இல்லை. அதன் பிறகு அனுகூலமாக மாறப்போகிறாரு புதன். எதிர்பாலின மாணவர்களோடு பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகிறது தான் நல்லது. வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் மாணவர்கள்லாம் தங்களுடைய ப்ராஜெக்டுகளில் அதிக கவனம் செலுத்தணும். படிப்பை தவிர வேறு விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. விரயஸ்தானத்தில் குருமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்குது. விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவை விட சற்று கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி வயல் பணிகள்லாம் பணம் அப்படிங்கிறது அதிகமாக செலவாகலாம். கால்நடைகள்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி அடையும். சூரியன் சோபலம் பெற்று இருக்கிறதால அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து விரயத்தில் இருக்கிறாரு. அதனால பிரச்சனைகளை சூபலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். குடும்ப நிர்வாகம் அப்படிங்கிறது சிறப்பாக நடத்துவீங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பொழுது உடனுக்குடன் சிகிச்சை எடுத்துக்கிறது தான் நல்லது. வேலை பார்க்கும் பெண்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை பேசி தீர்த்து முடிச்சுக்கணும். அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த மாதத்தில் மிதனராசிக்காரர்கள் புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். விரயஸ்தானத்தில் குரு செவ்வாய் கூட்டு சேர்க்கை இருக்கிறதால கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி செலவழிங்க. அதிக உழைப்பையும் தேவையற்ற அலைச்சலையும் இந்த மாதத்தில் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வெண்ணெய் சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே வெண்ணெய் உருகுவது போல உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கலைந்தோடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் தன்னம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும்.